போயிருப்போம்ல, கடல் எவ்வளவு பெருசானது, ஒவ்வொரு டைமும் ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியது. சி இஸ் a தெரபின்னு கூட சொல்லுவாங்க. நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது கடற்கரைக்கு வந்து அந்த கடல் காத்து படும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால நம்ம நிறைய என்ஜாய் பண்ணுவோம். வார வாரம் பீச்சுக்கு போறவங்க கூட இருப்பாங்க. இந்த குழந்தைங்களுக்கு நான் கூட பீச் ரொம்ப பிடிக்கும். அந்த பீச்ல நம்ம இருக்கும்போது என்னைக்காவது அந்த தண்ணியை பத்தி யோசிச்சிருக்கோமா? அந்த தண்ணி எங்க இருந்து வருது, அந்த தண்ணி எப்படி உருவாது, அந்த தண்ணி எப்படி இருக்கு அப்படின்றதையாவது நம்ம யோசிச்சிருக்கோமா? இந்த கடல்ல நம்ம இருக்கோம். இது ராமேஸ்வரம் கடல். ரெண்டு கடல் சங்கமிக்கிற இடம். இந்த ரெண்டு கடல் சங்கமிக்கிற இடத்துல கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கடலும் ஒன்னோட ஒண்ணு சேருது. ஆனா ஒரு கடல் இன்னொரு கடல் கூட கலக்கவே இல்லை. அது எப்படி? ரொம்ப ஆச்சரியமானதா இருக்கு தானே. ஒரு கடலோட தன்மை, அந்த தண்ணீரோட தன்மை இன்னொரு கடல்ல இருக்கக்கூடிய தண்ணீரோட தன்மைக்கு ஒத்து போகவே இல்லை. ரெண்டுக்கும் தனியா மறைவு இருக்கு. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கு. இந்த ரெண்டு கடல்களுக்கு நடுவுல திரை இருக்கு அப்படின்றத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் சொல்றான், மரஜல் பஹ்ரைன் யல்தகியான் பைனஹுமா பர்ஸகுல் லா யப்கியான் ஃபபிஐஇ ஆலாஇ ரப்பிகுமா துகذிபான் அப்படின்னு கேக்குறான். ரெண்டு கடல்களை ஒன்றோடு ஒன்று நாமே சேர்த்திருக்கோம். ஆனா அது ஒன்னோட ஒண்ணு கலக்காத மாதிரி அது ரெண்டுக்கும் நடுவுல கண்ணுக்கு தெரியாத ஒரு திரையை அமைத்திருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். இத பாலைவனத்துல வாழ்ந்த ஒரு மனிதரால சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்ம தான் முட்டாளா இருக்க முடியும். இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை அப்படின்றதுக்கான தெளிவான அத்தாட்சிகள் இது. சூரா ஃபுர்கான் அல்லாஹ் சொல்றான், ஒரு தண்ணீர் இனிப்பாகவும் ஒரு தண்ணீர் உப்பாகவும் இருக்கும். அதை குடிக்க முடியும், இதை குடிக்க முடியாது. இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு திரையை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கான் அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு அதை சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2013ல மெக்சிகோல இருக்கக்கூடிய ஒரு இடம், துலும்னு சொல்லக்கூடிய இடத்துல பெனின்சுலால அந்த இடம் இருக்கு. அங்க ஒரு பீச் இருக்கு. அந்த பீச்ல அந்த கடலுக்கு நடுவுல 180 அடி ஆழத்துக்கு கீழே ஒரு நன்னீர் ஆறு ஓடுதாமா. இதை கண்டுபிடிச்சு இதற்கான வீடியோவும் வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய ஒரு நீர் பகுதி அது குடிக்கக்கூடிய நன்னீரா இருக்கு. அது கடல் கூட கலக்கவே இல்ல, அதுக்கு நடுவுல எந்த திரையும் இல்ல அப்படின்றத சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அப்போ இது சயின்ஸுக்கே புலப்படாத விஷயம், மனிதனால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாத விஷயம். ஆனா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பற்றி தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் எவ்வளவு உண்மையானதாக இருக்கு. நம்ம வேணா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ஒரு பவுல்ல நல்ல உப்பு நீரை கலந்து வச்சுக்கலாம், இன்னொரு பவுல்ல சாதாரண குடிக்கக்கூடிய நன்னீரை வச்சுக்கலாம். ரெண்டையும் கலந்தோம் அப்படின்னா மிக்ஸ் ஆகாம இருக்குமா? கண்டிப்பா ஆகாம இருக்காது. ஏன்னா அந்த வாட்டருடைய தன்மை, வாட்டர்ல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எல்லாம் ரொம்ப லூஸான மாலிகுல்ஸ். அது ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோயர் கான்சென்ட்ரேஷனுக்கு ஈஸியா போகக்கூடியது. அதனால இந்த மாலிகுல்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு கலந்து சீக்கிரமாவே மிக்ஸ் ஆயிரும். அதனாலதான் சக்கரை போட்டாலோ உப்பு போட்டாலோ தண்ணியில சீக்கிரமா கலந்துருது. ஆனாலும் கலக்க முடியாத அளவுக்கு ஒரு திரையை, கண்ணுக்கு தெரியாத ஒரு திரையை பர்ஸக் அப்படின்னு அல்லாஹ் மென்ஷன் பண்றான். அந்த திரையை இவ்வளவு பெரிய கடலுக்கு மத்தியில நான் வச்சிருக்கேன், கடலுக்கு உள்ள வச்சிருக்கேன் அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் எவ்வளவு உண்மையானதா இருக்கு. ஃபபிஐஇ ஆலாஇ ரப்பிகுமா துகذிபான், உங்கள் இரு குட்டத்தாரில் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் அப்படின்னு அல்லாஹ் கேக்குறான். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அருள்ல எதையுமே நம்மளால பொய்யாக்க முடியாது. நம்மளுடைய மூச்சு 5 நிமிஷம் நின்னா கூட நம்மளால உயிர் வாழ முடியாது. அந்த மூச்சும் அல்லாஹ்வுடைய அருள் தான். அல்லாஹ்வுடைய இவ்வளவு அருள்களுக்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒவ்வொரு அத்தாட்சிகளை நம்ம பார்க்கும் போதும் அல்லாஹ் கிட்ட நமக்கு நெருக்கம் அதிகமாகணும். அப்படி ஒரு நெருக்கத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தரட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.